ஆங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நமது பக்கத்து நாடான வங்கதேசத்தில் கடந்த பல மாதங்களாகவே வன்முறை தொடர்ந்து நடக்கிறது. ஆகஸ்ட் மாதம் வன்முறை மிகவும் மோசமானதால் அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அங்கு இடைக்கால அரசு பொறுப்பேற்ற சூழலில் நிலைமையை நார்மலாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. இதற்கிடையே இஸ்கான் அமைப்பைச் சேர்ந்த இந்து துறவி சின்மோய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைதை தொடர்ந்து அங்கு மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. இந்துக்களை குறிவைத்து இந்த வன்முறை நடப்பதாக கூறப்படுகிறது. இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் தடுக்கப்படும் என அந்நாட்டு இடைக்கால அரசு கூறினாலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதற்கெதிராக இந்துக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் விளக்கம் அளித்தார். இந்துக்கள் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல் பிரச்சனையை வங்கதேச அரசிடம் தொடர்ச்சியாகவும் வலிமையாகவும் எடுத்து கூறி வருகிறோம். அனைத்து சிறுபான்மையினரையும் பாதுகாக்க வேண்டிய கடமையை இடைக்கால அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. பயங்கரவாத ஆதரவு பேச்சுகள், வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பதை பார்த்து கவலைப்படுகிறோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மீடியாக்களில் வருபவை என ஒதுக்கிவிட முடியாது. சிறுபான்மையினரை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அந்நாட்டு அரசு எடுக்க வேண்டும் என்றும் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார்.